ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் கோயிலில் செய்கிற மாதிரி புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கணும். அப்புறம் 1.5 டீஸ்பூன் தனியா, அதாவது வர கொத்தமல்லி எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். பாதி வறுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்லா கரிஞ்சு போகாத அளவுக்கு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதை போட்டு வறுத்துக்கலாம். அது வறுக்கும்போதே அது கூட உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். அதையும் தனியாக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன் தனித்தனியாக வறுக்கிறேன்னா ஒன்று ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நேரத்தில் வறுப்படும், அதுக்காக தான். ஒன்று கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக. அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன் போட்டு வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து எள்ளு, கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வெள்ளை எள் இருந்தாலும் சரி, அதுவும் அது பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம கட்டி பெருங்காயம் இருந்தால் அது வறுத்துக்கலாம். நம்ம தூள் போடலான்னா எண்ணெயிலே போட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், வர மிளகாய் எடுத்து வறுத்து அதையும் தனியாக ஆற வச்சிடலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போது வேர்க்கடலை கொஞ்சம் நிறையவே எடுத்து, அதாவது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் சும்மா ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். அது தனியாக எடுத்து தனியாக வச்சிடணும். இது கூட அரைக்கக்கூடாது. மீதி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம தாளிக்க வச்சிடலாம். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எல்லாம் ஆறுனதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. எல்லா தூளாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கணும். நல்ல பருப்பு நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். அப்போ நிறைய பருப்பு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். கோயிலில் கொடுக்குற இதிலெல்லாம் நிறையாவே பருப்பு இருக்கும், அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் இப்போ சேர்த்துக்கணும். நம்ம கட்டி பெருங்காயம் வச்சு வறுத்துருந்தோன்னா அதை அப்போயே போட்டு வறுத்து வச்சுருப்போம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் போட்டுடணும். நல்லா முதல்ல வறுபடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து எல்லாம் செவந்து வரட்டும், கடலைப்பருப்பெல்லாம் செவந்து வரட்டும். இப்போ கருவேப்பிலை நல்லா நிறையா போட்டுக்கலாம், வாசமாக நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபட்ட உடனே இது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எண்ணெயிலேயே போட்டுட்டோன்னா அந்த பச்சை வாசனை இருக்காது. அதுக்காக அதிலே போட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருப்போம். வடிகட்டி வச்சுருக்கணும். மண் அந்த ஓடுலாம் இல்லாமல் இருக்கணும், அதனால் வடிகட்டி வச்சுருக்கணும். அதை எடுத்து ஊற்றிடலாம். இப்போது இது மேலே நம்ம வறுத்து வச்சோம்ல, அதில் பாதி மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். என்னது, வேர்க்கடலை போட்டுட்டு உப்பு, கல் உப்பு போட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். இது நல்லா கொதிக்கட்டும். நல்ல பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து, அப்புறம் நல்லா தண்ணியெலாம் சுண்டி அந்த எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு காய விடணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுமையாக நம்ம காய விட்டுடலாம். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணோம், கொதித்த உடனேயே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புளியோதரை பொடியை போட்டுடலாம். எவ்வளோ போடலாம் அப்படின்னா, நம்ம செய்கிற அளவுக்கு இது இப்போ செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதனால் இப்போ நம்ம எவ்வளோ சாதம் போட்டு பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் எவ்வளோ போட்டிருக்கேன், ஒரு 2.5 ஸ்பூன் போட்டேன். பெரிய ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எனக்கு சரியானதாக இருந்துச்சு. வாசனை கமன்னு வருது. இப்போயே நல்லா முக்கை தொலைக்கிற மாதிரி வாசனை வருது. இந்த கோயிலில் கொடுக்குற புளியோதரையோட வாசனை இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும், சாதத்தை நல்லா அரிசியை ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா உதிரியாக வடிக்கணும். இது குழஞ்சிடக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வடித்து கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம போட்டு கிளற சரியாக இருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும். அது வரைக்கும் இது இப்போ நல்லா கொதித்து எல்லாம் அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இறக்கி நம்ம சாதத்தை உதிரியாக எடுத்து வச்சுருக்க சாதத்தை நல்லா போட்டு, நல்லா கொஞ்சம் ஆறி இருந்தால் நல்லாயிருக்கும், அதை போட்டு அதுக்கு மேலே இது
இந்த எடுத்து வச்சுருக்க சாறு ஊற்றி நம்ம கிளறி வைக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னா முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம். இந்த சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து எண்ணெயிலேயே வறுத்து, அதாவது வேர்க்கடலை எண்ணெயிலேயே வறுத்துட்டு கடைசியாக தான் போடுவாங்க. ஏன்னா அது வந்து இந்த புளிச்சாறில் ஊறும்போது அது வந்து ஒரு புளிப்புத்தன்மை வரும். அது அந்த இனிப்பாகவே இருக்கணுங்கிறதுக்காக கடைசியாக போடுவாங்க. நான் அப்படியும் போட்டிருக்கேன், மேலேயும் கொஞ்சம் தூவுறேன். அதனால் அந்த இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். பூரா எண்ணெயில் ஊறிட்டு, அதாவது அந்த சாறில் ஊறிட்டு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தான். கோயிலில் பிரசாதமாக கொடுக்கும்போது எதுவுமே வீட்டில் செய்கிறத விட கோயிலில் பிரசாதம் நம்ம கொஞ்சம் கொடுக்கும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன மாயமோ என்னமோ தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துடலாம். பார்த்திங்களா, எவ்வளோ பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பாய்.